பதவியேற்பு விழாவில் வந்து 10,00,000 கோடி வந்து திமுக அரசு வச்சுட்டு போயிட்டாங்க. தமிழகத்தில் கடன் இவ்வளோ வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகு 13,00,000 கோடி கடன் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படி தமிழ்நாட்டில் கொடுத்துருக்க இலவசம்லாம் பார்த்தா இது தேவையற்ற இலவசங்களால் பெருகியுள்ள கடன். ஓட்டு போடும்போது அதிக பணம் தரவனுக்கு போடுறாங்க. இலவசங்களே யார் அதிக இலவசம் தராங்க, அதிக மதிப்புள்ள இலவசம் தராங்க. தமிழகத்தில் வந்து விவசாய கடன் தள்ளுபடி வந்து தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருந்தார். அதுலேயும் ஏமாற்று வழி நடந்திருக்கிறது. அப்படி செய்யாமல் அதையெல்லாம் படிப்படியாக நிறைவேற்றுவோம் என்று மீண்டும் ஒரு பொய்யான உறுதிமொழியை கொடுத்ததனால் இந்த ஆட்சி 5 ஆண்டுகளும் மக்களிடம் அடி வாங்கித்தான் ஆக வேண்டும். திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து வெற்றி பெற்ற மக்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற முதலமைச்சர் விஜய் அனைத்து எதிர்த்தரப்பு கட்சிகளையும் வன்மையாக விமர்சித்தார். அப்படி இருக்கையில் சட்டமன்றத்தில் பேசும்போது மட்டும் எதிர்த்தரப்பினர் எழுப்பும் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு முதலமைச்சர் விஜய் மௌனம் சாதிப்பது ஏன்? ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் வருவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் செத்து போனால்தான். வணக்கம். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்றைய அரசியல் சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பச்சைமால் கண்ணன் அவர்கள். அவர்களோடு இன்றைய அரசியல் நிலவரத்தில் நிலவும் கலவரம் குறித்து விவாதிப்போம். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அரசு வந்து பதவியேற்பு விழாவில் வந்து 10,00,000 கோடி வந்து திமுக அரசு வச்சுட்டு போயிட்டாங்க. தமிழகத்தில் கடன் இவ்வளோ வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகு 13,00,000 கோடி கடன் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? கடன் ஒவ்வொரு அரசுமே வந்து இருக்கிற வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தி வருவாயை பெருக்கி செலவை குறைச்சி, அதாவது தேவைப்படுபவர்களுக்கு மட்டும்தான் இலவசம் வழங்கணும். அது இந்த தமிழக அரசு, தமிழக ஆட்சியாளர்கள் இவங்க தமிழ் தெரியாதவர்கள் இல்லை. ஆனால் திருக்குறள் வழியாக ஆட்சி நடத்துதுன்னு சொல்லுவாங்க. திருக்குறளை முழுமையாக படிக்கலை. படிச்சிருந்தா இவர்களுக்கு தெரியும். வள்ளுவர் யாருக்கு இலவசம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. வரியார் கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. இல்லாதவருக்கு கொடுக்கறது தான் ஈகை, மற்றதெல்லாம் அவங்ககிட்ட ஏதோ எதிர்பார்த்து செய்வது அப்படிங்கிறது. இவங்க ஓட்டு போடுவான்னு எதிர்பார்த்து எல்லாருக்கும், அதாவது வீடு இருக்கவனுக்கும் இலவச வீடு கொடுப்பாங்க, 4 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கவனுக்கும் கொடுப்பாங்க, பெரிய அளவு பெரிய திரையில் வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி இருக்கவனுக்கும் ஒரு தொலைக்காட்சி பெட்டி கொடுப்பாங்க. அதுபோல் 20 பவுனில் தாலி சங்கிலி போட்டிருப்பா அவளுக்கும் மாதம் 1000 ரூபா கொடுப்பாங்க. இப்படி தமிழ்நாட்டில் கொடுத்துருக்க இலவசம்லாம் பார்த்தா இது தேவையற்ற இலவசங்களால் பெருகியுள்ள கடன். இருக்கட்டும் சார். இப்போ திமுக ஆட்சியில் ஏற்கனவே 10,00,000 கோடி கடன் இருக்கிறது தமிழக மக்களுக்கு ஒன்றும் தெரியாதது இல்லை. அப்படி இருக்கிற சூழலில் இப்படி முதல்வர் விஜய் இந்த அறிவித்திருக்கக்கூடிய இந்த வாக்குகளை நம்பி அந்த அறிவித்திருக்கக்கூடிய வாக்குகளை நம்பி எப்படி தமிழக மக்கள் ஓட்டளித்தார்கள்? பொதுவாக மக்கள் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, இது நிறைவேற்றக்கூடியதா இல்லாததா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யார் அதிகமாக தராங்க, ஓட்டு போடும்போது அதிக பணம் தரவனுக்கு போடுறாங்க. இலவசங்களே யார் அதிக இலவசம் தராங்க, அதிக மதிப்புள்ள இலவசம் தராங்க அப்படின்னு பார்த்து அவர்களுக்கு ஓட்டு போடுவது தான் ஒரு உளவியல். எல்லாருக்குமே இந்த தேவைக்க அளித்த வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்திருக்கின்றனர். இதில் மாற்றம் கோரியும் வாக்களித்திருக்கின்றனர். 2 திராவிட கட்சிகளுமே மாற்றி மாற்றி வருகிறதே, இதற்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள். அந்த 2 திராவிடத்துக்கும் எதிராக வாக்களித்துள்ள வாக்கு இவர்களும் மூன்றாவது திராவிட கட்சி போல்தான் செயல்படுகிறார்கள். அதை இனி மக்கள் புரிந்து கொள்வார்கள். இப்போது தமிழகத்தில் வந்து விவசாய கடன் தள்ளுபடி வந்து தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருந்தார். அதுலேயும் ஏமாற்று வழி நடந்திருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இது மக்களை நம்ப வைத்து கழுத்தறுப்பது, ஏமாற்றுவது, அப்படித்தான் இதை சொல்ல வேண்டும். முதலில் 5 ஏக்கருக்கு உள்ள நிலம் இருப்பவர்களுக்கு முழு கடன் தொகையும் பயிர்க்கடன் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி என்றார்.
அதற்கு மேல் நிலம் வைத்திருப்பவர், அது பெரு விவசாயிகள், அவர்களுக்கு கடன் தொகையில் பாதி தள்ளுபடி என்றார். அதுவும் கிட்டத்தட்ட ஆனால் இப்போது செயல்படுத்தும் போது அவர் பதவியேற்ற நாளிலேயே தன்னுடைய உறுதிமொழிகளை எல்லாம் செயல்படுத்த முடியாது என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது. அதை வெளிப்படையாக மக்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். நான் நிறைவேற்ற முடியாத உறுதிமொழிகளை அள்ளி வீசிவிட்டேன், அதை செய்வதற்கு நிதிநிலை இடம் கொடுக்கவில்லை, இனி ஆட்சி மட்டும் நல்லாட்சி செய்வேன், இந்த பொய்யாக பெரிதாக கொடுத்த உறுதிமொழிகளால் நிறைவேற்ற முடியாது என்று வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆனால் அப்படி கேட்டிருந்தால் ஒரு நாளுடன் முடிந்திருக்கும். அப்படி செய்யாமல் அதையெல்லாம் படிப்படியாக நிறைவேற்றுவோம் என்று மீண்டும் ஒரு பொய்யான உறுதிமொழியை கொடுத்ததனால் இந்த ஆட்சி 5 ஆண்டுகளும் மக்களிடம் அடி வாங்கித்தான் ஆக வேண்டும். நீ இவ்வாறு சொன்னாயே, செய்யவில்லையே ஏன், இவ்வாறு சொன்னதை நிறைவேற்றவில்லையே ஏன் என்று ஒரு புறம் எதிர்க்கட்சிகள் அடிப்பார்கள், இன்னொரு புறம் மக்களும் அடிப்பார்கள். அதை இந்த அரசு 5 ஆண்டுகளும் தாங்கித்தான் ஆக வேண்டும். சரி, தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் சென்ற பிரச்சாரங்கள் எல்லாமே திமுக ஆட்சியில் நடந்தக்கூடிய பாலியல், கொலை, பலாத்காரம் இதெல்லாம் பற்றி பக்கமாக கட்டுரை சொன்னீங்க. இப்போ உங்கள் ஆட்சியில் இத்தனை கொலை, பாலியல், வன்முறை, குற்றச்சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதாவது காவல்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை இந்த இரண்டிலும் அடிப்படையில் இருந்து, அதாவது விஏஓ, காவல் நிலையம், ஊராட்சி, அதாவது ஊர் நிர்வாக அலுவலர், இப்போ தமிழ்நாட்டில் சமஸ்கிருதமாக தான் கிராம நிர்வாக அதிகாரி அப்படி என்கிறார்கள், காவல் நிலையம், இந்த 2 தொடக்க நிலையில் இதன் அடுத்தடுத்த அடுக்குகள் இருக்கின்றன. அதாவது அது வட்டம், கோட்டம், மாவட்டம் அப்படி போகும் வருவாய்த்துறை. காவல் நிலையம் கோட்டம், மாவட்டம், மாநிலம் இப்படி போகும். இதில் ஒவ்வொரு அடுக்கிலும் நியாயமான, நேர்மையான அதிகாரிகள் பணியில் இருந்தாலே அல்லது இருக்கும் ஆட்களை நேர்மையாக செயல்பட விட்டாலே நாட்டில் இந்த ஊழல், லஞ்சம் இதெல்லாம் இருக்காது. அதேபோல் குற்ற செயல்களும் நடக்காது. காவல்துறை சரியாக இருந்தால் குற்ற செயல் கட்டுப்பட்டுவிடும். வருவாய்த்துறை சரியாக இருந்தால் இந்த லஞ்சம், ஊழல் இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் ஒரு இதற்கு முன் இருந்த திராவிட ஆட்சிகள் இவற்றையெல்லாம் வருமானம் தரும் வழிகளாக, அதாவது அரசுக்கு வருமானம் தரும் வழிகள் இல்லை, ஆட்சியாளர்களுக்கு தவறான முறையில் லஞ்சம், கையூட்டு, கமிஷன் பெற்றுத்தரும் அமைப்புகளாக 50-60 ஆண்டுகளாக மாற்றிவிட்டார்கள். அதை இவர் தூய்மைப்படுத்த வேண்டுமென்றால் கீழே இருந்தே தலைவன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி என்பார்கள், அது ஒரு புறம். அல்லது அடிப்படையில் இருந்தே ஊழலை ஒழித்தால் மேல்மட்டம் வரை ஒழிக்கலாம். அதை இந்த தேவக அரசு இந்த இப்போது 42 நாள் ஆகிறது ஆட்சிக்கு வந்து. இந்த 42 நாட்களில் அதை செய்திருக்கலாம். அதை இன்னும் செய்ய தொடங்காததின் அறிகுறி தான் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, அந்த கனிம வள கொள்ளை, ஊழல், கையூட்டு, லஞ்சம் எல்லாம் இன்னும் தலைவிரித்தாடுவது அந்த சீர்திருத்தங்களை எல்லாம் இன்னும் செய்யவில்லை என்பதையே காட்டுகிறது. நீங்கள் சொல்வது போல தான் திமுக ஆட்சியில் மணற்கொள்ளை, கற்கொள்ளை இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னீங்க. இப்போ உங்கள் ஆட்சியிலும் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. நாள்தோறும் மணற்கொள்ளை, கற்கொள்ளை நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இதை எப்படி நீங்கள் முன்னேற்பாடு எடுத்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது ஏன்? தமிழ்நாட்டு அரசு இவர்கள் இதற்கு முன் ஆட்சியிலும் இல்லை, அரசியலுக்கே இப்போதுதான் வந்துள்ளார்கள். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகிறது. கட்சியில் சேர்ந்தவர்கள் கடந்த தேர்தலுக்கு 2 நாள், அதாவது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 2 நாள் முன்பு வரை கட்சியில் சேர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவர்களில் பெரும்பாலானோர், அதாவது KA செங்கோட்டையன், பிறகு PS பாபு, நாங்குநேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ரெட்டியார்பட்டி நாராயணன், இப்படி 2-3 பேரை தவிர மற்ற எல்லோரும் தேவக ஆட்சியில் இருக்கும் தேவகவில் சட்டமன்ற உறுப்பினர்களாக எல்லோரும் முதன்முறை உறுப்பினர்கள். முதன்முறை உறுப்பினர்கள் என்பது மட்டுமல்லாமல் இவர்கள் முதன்முறை உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல்
இவர்கள் ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினராக கூட தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள். இவர்களுக்கு ஆட்சி முறை என்றால் என்ன என்பதே தெரியவில்லை. அதை செய்து இந்த செய்து அனுபவப்படும் போது தான் இந்த ஆட்சி செம்மையாக இருக்கும். அதுவரை இந்த குழப்பங்கள், துதிபாடல்கள், வீராப்புகள், அந்த சட்டமன்றத்தை மல்யுத்த களம் போன்று கருதும் செயல்பாடுகள் இவைதான் நீடிக்கும் என்று கருதுகிறேன். சரிங்க சார். நேற்று சட்டமன்றத்தில் வந்து மேகதாட்டு அணை விவகாரம் தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்தது போல் தெரிவித்தார்கள். இருப்பினும் இதற்கு முதலமைச்சர் விஜய் எந்தவித பதிலும் தெரிவிக்காமல் மௌனம் சாதித்தது ஏன்? அதாவது இந்த காவிரி ஆறு எங்கு தோன்றுகிறது, அது கர்நாடகத்தில் எவ்வளவு தொலைவு பாய்கிறது, அங்கே அதற்கான பாசன பரப்பு எவ்வளவு, அங்கு கட்டப்பட்டுள்ள அணைகள் எத்தனை, அவற்றின் கொள்ளளவு என்ன, அங்கிருந்து காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கான பங்கு என்ன, அதை எந்த நாட்களில் திறந்து விட வேண்டும், தமிழ்நாட்டில் மேட்டூர் அணையிலிருந்து எவ்வளவு தண்ணீர் இருந்தால் கீழே பாசனத்துக்கு திறந்து விட முடியும், குறைந்தபட்சம் நீர் இருப்பு சேலம் உள்ளிட்ட நகரங்களுக்கு, மாநகரங்களுக்கு மக்களுக்கு குடிநீருக்காக திறந்துவிட எவ்வளவு நீர் இருப்பு வைத்திருக்க வேண்டும், காவிரி பாசனத்தில் உள்ள நெல் பயிரிடும் பருவங்கள் சம்பா, தாளடி, குறுவை, இது ஒவ்வொன்றும் எந்த காலத்தில் பயிரிடுவார்கள், இந்த பயிரிடும் காலத்துக்கு எப்போது தண்ணீர் திறந்து விட வேண்டும், இதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் என்றால் முதலமைச்சர், வேளாண் துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர், இவர்கள் எல்லாம் இதை தெரிந்திருக்க வேண்டும். எல்லாரும் பிறந்து வளர்ந்த போது அதாவது ஆட்சிக்கு வரும் முன் தெரிந்து கொள்ளலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் இதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த முதலமைச்சரோ அந்த மேட்டூர் அணையிலிருந்து குறுவைப்பட்ட நெல் பயிரிடுவதற்கு தண்ணீர் திறந்து விட வேண்டிய நாளான ஜூன் 12ஆம் நாள் அன்று, இந்த ஆண்டு நமக்கு காவிரியில் தண்ணீர் நமது பங்கு திறந்து விடப்படவில்லை. அதனால் அணையில் தண்ணீர் இல்லை, அன்று திறந்து விட முடியவில்லை. ஆனால் இவர் அதை அறிந்து சென்றாரோ அறியாமல் சென்றாரோ தெரியவில்லை. அதே நாளில் இவர் கர்நாடக மாநிலத்தின் கொல்லூரில் உள்ள மூகாம்பிகை கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துள்ளார். நமது ஊரில் அதாவது அவ்வை பிராட்டியே சொல்லியுள்ளார் என்னவென்றால், மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். நம்மை மதிக்காமல், உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல், காவிரியிலிருந்து நமது பங்கு நீரை திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசு அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு கோவிலுக்கு இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டிய நாளில் திறந்துவிட முடியாத ஒரு கையறு நிலையில் இருக்கும்போது அங்கு சென்று இவர் வழிபாடு மேற்கொள்கிறார் என்றால் காவிரி நீர் சிக்கலில் அவருக்கு எந்த புரிதலும் இல்லை. இல்லை சார், இதே போன்றுதான். இருப்பினும் இதற்கு முன்னால் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் கொடைவள்ளல் எம்ஜிஆர் அவர்களும் இரும்பு பெண்மணி அம்மா அவர்களும் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போய் வழிபாடு செய்தும் பரிசுகளை கொடுத்தரும் இருக்கிறார்கள். இதையத்தான் முன்கூட்டியே விஜயம் செய்திருக்கிறார் அப்படியும் சொல்கிறார்கள். நீங்க என்றால் இன்னொரு பக்கம் செய்து இப்படி சொல்கிறீர்கள். அவர் கோவிலுக்கு செல்ல தேர்ந்தெடுத்த நாள் மிக உணர்வுபூர்வமான நாள். அன்று தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூர், பழைய தஞ்சாவூர் மாவட்டம் இன்று அது 4 மாவட்டங்களாக உள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை. இந்த தஞ்சை நெற்களஞ்சியத்துக்கு குறுவை நெல் பயிரிடுவதற்கு தண்ணீர் திறந்து விட வேண்டிய நாள். அந்த திறந்து விட முடியாத நாளில் இவர் கர்நாடகத்துக்கு சென்றிருந்தால் எதற்காக சென்றிருக்க வேண்டும்? இங்கு இவர் கூட்டணி வைத்துள்ள காங்கிரஸ் தமிழ்நாட்டு அமைச்சரவையில் 2 அமைச்சர்கள் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ளார்கள். 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஆட்சி நடைபெறுகிறது. அந்த காங்கிரஸ் தான் கர்நாடகத்தில் ஆட்சி செய்கிறது. அங்குள்ள முதலமைச்சரிடம் சென்று இவர் காவிரி நீரை திறந்து விடுவது பற்றி பேச்சு நடத்தியிருக்க வேண்டும். பேச்சு தோல்வியடைகிறது, வெற்றி பெறுகிறது, அது 2வது. அவர்கள் தண்ணீர் திறந்து விடாமல் போகட்டும், அதுவும் 2வது. அப்படி ஒரு பேச்சை நடத்த அங்கு சென்றிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு கோவிலுக்கு செல்ல ஆண்டு முழுவதும் நாட்கள் இருக்கின்றன.
ஆனால் இந்த நாளில் இவர் போயிருக்கக்கூடாது. அது தமிழ்நாட்டு புலவர்களுக்கு செய்துள்ள மாபெரும் இரண்டகமாகும். இரண்டகம் என்றால் துரோகம். அவர் தான் இது தொடர்பாக வந்து பிரதமர் மோடியை சந்தித்து மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கிற வலியுறுத்தியும் சொல்லியிருக்காப்புல. ஸோ இவர் வந்து கர்நாடக அரசு நிலத்தில் தான் மேகதாட்டு அணை கட்டுவோங்கிறவர் டி.கே. சிவகுமார் வந்து சொல்கிறாப்புல. இப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும்? மேகதாது அணை கட்டுவது முடியாத ஒன்று எப்படி சொல்ல முடியும்? நம்ம ஊரில் ஒன்று சொல்வார்கள், சாட்சிக்காரனின் காலில் விழுவதை விட சண்டைக்காரனின் காலில் விழுவது மேல் என்று. இதில் இந்திய அரசு இந்த 2 மாநிலங்களுக்கும் மேலே உள்ள ஒரு கூட்டரசு, ஒன்றிய அரசாக இருந்தாலும் அது இந்த தகராற்றை தீர்க்க வேண்டுமென்றால் எப்போதோ தீர்த்திருக்கலாம். ஆனால் 2 மாநிலங்களிலும் இந்த தகராறு நீடிக்க வேண்டும், அப்போதுதான் தன்னுடைய மேலாதிக்கத்தை தக்க வைக்க முடியும் என்ற செயல்பாட்டில் அது உள்ளது. அப்படி இருக்கும்போது பிரதமர் மோடியிடம் சென்று கேட்டால் அவர் கேட்டதும் தண்ணீர் வந்து விட்டதா? வரவில்லை. திறந்து விட வேண்டியது கர்நாடக அரசு, அந்த அரசின் நீர்ப்பாசனத்துறை. அவர்களிடமே சென்று நேரடியாக கேட்பதுதான் முறையாக இருக்கும். அதை இவர்கள் செய்யவில்லை. இன்னொன்று, கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவோம் என்று சொல்வதும் மிகப்பெரிய தவறு. பொதுவாக ஒரு அணையை எங்கு கட்டுவார்கள் என்றால் அந்த அணை அவர்கள் சொல்வது போல் அவர்களின் மாநில எல்லைக்குள் தான் இருக்கிறது. அது சரிதான். ஆனால் ஒரு அணையை கட்டினால் அணையின் பேக்லேண்ட், அதாவது அணையின் வடிநிலப்பகுதி, பின் நிலப்பகுதி, அணையின் நீர்த்தேக்க பகுதி அது அணைக்கு மேல் இருக்கும், மேலே தேங்கி இருக்கும். அதனுடைய வடிநிலப்பகுதியில்தான் இந்த தண்ணீரால் பாசனம் கிடைக்கும். இந்த அணையின் புவியியல் அமைப்பை நீங்கள் பார்த்தால் தமிழ்நாட்டு எல்லையிலிருந்து 4.5 கிலோமீட்டருக்கு மேற்கே தான் உள்ளது. அப்போது அங்கே ஒரு 50 டிஎம்சி பிடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் அணையை கட்டினால் இந்த 4.5 கிலோமீட்டர் தொலைவுக்குள் தான் அதை பாசனத்துக்கு பயன்படுத்த முடியும் கர்நாடகம். அவர்கள் சொல்வதும் இதை பாசனத்துக்கு பயன்படுத்த போவதில்லை, பெங்களூரின் நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்த போகிறோம் என்கிறார்கள். இதை 4.5 கிலோமீட்டர் பாசனத்துக்கும் பெங்களூர் மாநகர நீர் தேவைக்கும், இன்னும் அந்த ஓசூர் தமிழ்நாடு, ஓசூருக்கு அந்தப்புறம் கர்நாடகத்தை அந்த பெங்களூரின் புறநகர் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கும் இந்த நீரை மொத்தமாக மறித்து பயன்படுத்தும் போது தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த 177 என்பது மோசடி. முதலில் நிறைய இருந்தது, அதை படிப்படியாக ஒவ்வொரு வழக்காக குறைத்து இப்போது கொண்டு வந்து விட்டார்கள். இந்த நீரும் கிடைக்காமல் செய்ய கர்நாடகம் வகுத்துள்ள மிகப்பெரிய சதி திட்டம். இதையே தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் விளக்கலாம். அந்த நிறைய பாசன பரப்புக்கு மேலே அணை கட்ட வேண்டும். இவர்கள் தன்னுடைய எல்லையின் முடிவில் அணை கட்டுவது ஒரு மோசடி என்று விளக்க வேண்டும். அப்படி விளக்கக்கூடிய அந்த புவியியல், நீரியல், வேளாண்மை, இந்த நுட்பங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் ஆட்சியில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து வெற்றி பெற்ற மக்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற முதலமைச்சர் விஜய் அனைத்து எதிர்த்தரப்பு கட்சிகளையும் வன்மையாக விமர்சித்தார். அப்படி இருக்கையில் சட்டமன்றத்தில் பேசும்போது மட்டும் எதிர்த்தரப்பினர் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு முதலமைச்சர் விஜய் மௌனம் சாதிப்பது ஏன் பொம்மை முதல்வராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிறார்கள் பொதுமக்கள். இதற்கு உங்களுடைய பதில் என்னங்க சார்? பொதுமக்கள் கேட்பது சரிதான். ஒரு தெருச்சண்டையில் நடந்தால் கூட, 2 பேர் சண்டை போட்டு கொண்டால் கூட ஒவ்வொருவரும் தன் பக்கம் உள்ள நியாயத்தை அந்த உடனுக்குடன் எடுத்து வைப்பார்கள். இது ஒரு சட்டமன்றம், ஒரு தமிழ்நாட்டையே ஆளும் மன்றம். அங்கு எதிர்க்கட்சியினர் வைக்கும் குற்றச்சாட்டுகள், ஆளுங்கட்சியினரின் மீது வைக்கும் குற்றச்சாட்டுகள், அவர்களின் செயல்பாட்டில் மீது வைக்கும் ஐயம், எல்லாவற்றுக்கும் உடனடியாக பதிலளிக்க வேண்டும். அப்படி அளிக்க முடியாவிட்டாலும் இதற்கு முன் ஒரு நாள் முதலமைச்சர் அளித்தாரே எதிர்க்கட்சி தலைவரின் பேச்சுக்கு, வீட்டுக்கு சென்ற பிறகு ஒரு பெரிய பக்கம் 2-3 பக்கத்துக்கு ஒரு ட்விட்டரில் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அப்படியாவது உங்கள் பேச்சுக்கு நான் வீட்டுக்கு சென்று விடையளிப்பேன், வீட்டுக்கு சென்று விளக்கம் அளிப்பேன் என்று கூறிவிட்டால் சென்று இருக்கலாம். அப்படி செய்யாதது
அதற்கு பதிலளிக்க முடியாததின் ஒரு பதிலளிக்க முடியாத செயலாகவே கருத வேண்டியுள்ளது. இப்போ வந்து மகளிர் உதவித்தொகை ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கள் எடுத்த முதல் மாதத்திலே, நாங்கள் ஆட்சி அமர்ந்த முதல் மாதத்திலேயே 2500 ரூபாய் அனைத்து மகளிர் வங்கித் தொகையிலும் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆட்சி அமைந்த அடுத்த மாதம், அதுக்கடுத்த மாதங்கள் கொடுத்ததில் வெறும் 1000 ரூபாய் உதவித்தொகை தான் கொடுத்திருக்கிறீர்கள். இது எப்படி பார்க்கப்படுகிறது? இது நிறைவேற்ற முடியாத உறுதிமொழிகளை எந்த அரசியல் கட்சிகளும் கொடுக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் கடிவாளம் போட வேண்டும். இது ஒரு நிதி நிறுவனங்கள் பொதுமக்களிடம் அதிக வட்டி தருகிறோம், எங்களிடம் முதலீடு செய்யுங்கள் என்று கூறி ஏமாற்றிவிட்டு முதலை கொடுத்து விட்டால் பரவாயில்லை, அந்த முதலையே மோசம் செய்து விடுவார்கள். வட்டியை கொடுக்க முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, அவர்கள் செய்த முதலீட்டையுமே சுருட்டி கொண்டு போய்விடுவார்கள். அப்படி இந்த தேர்தல் என்னும் ஆட்சி என்னும் அரசியல் என்னும் ஒரு தொழிலில் இந்த அரசியல் கட்சிகள் செய்யும் பொய்யான வாக்குறுதிகள், அதை நம்பி மக்கள் வாக்கு என்னும் முதலீட்டை அறியாமல் செய்து விடுகிறார்கள். அதை அறுவடை செய்து இவர்கள் ஆட்சி, அதிகாரம், அதன் மூலம் கிடைக்கும் ஆதாயம் எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு போகிறார்கள். மக்களுக்கு கிடைப்பதோ ஏமாற்றம்தான், நல்லாட்சி கிடைக்கவே இல்லை. அதனால் இதற்கு முன் இருந்த அரசுகளும் இப்படி ஏமாற்றி கொண்டு தான் இருந்தன. இவர்கள் மாற்றம் என்று சொல்லி இவர்களும் அந்த மாற்றத்தை கொடுக்கவில்லை, மக்களுக்கு ஏமாற்றத்தையே கொடுத்துள்ளார்கள். விஜய் வந்து சென்ற பிரச்சாரங்களிலெல்லாம் தூய சக்தியாகிய நாங்கள் தீய சக்தியாகிய திமுகவை வீழ்த்துவோம் என்று அடிக்கடி மாறுதட்டி கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போதே இப்படி அதிமுகவிலிருந்து ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அரசு அதிகாரிகள் குதிரை பேரம் மூலம் தாவேகாவிற்கு சென்றிருப்பது, இதை எப்படி பார்க்குறீங்க ஐயா? அதிகாரிகள் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள். அதாவது ஒரு மாநிலத்திலேயோ நாட்டிலேயோ ஒரு ஆட்சி அது கவிழாமல் காப்பதற்காக எதிர்க்கட்சியினர் கூட கட்சியின் உத்தரவை மீறி வாக்களிப்பது இதற்கு முன்னும் நடந்துள்ளது. அது முந்தைய நரசிம்மராவ் காலத்திலும் சரி, அதற்கு பிறகு அந்த மத்திய ஆட்சியிலும் பல மாநிலங்களில் உள்ள ஆட்சியிலும் நடந்துள்ளது. தமிழ்நாட்டிலும் அப்படித்தான். இந்த தவக அரசு நம்பிக்கை வாக்கு கோரும்போது 25 உறுப்பினர்கள், அதிமுக உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். ஆனால் அப்படியே வாக்களித்ததோடு விட்டிருந்தால் பரவாயில்லை. அவர்களில் 5 பேர் இதுவரை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார்கள். 3 பேர் தவகவிலும் சென்று சேர்ந்திருக்கிறார்கள். அது அதிமுக இதில் 2 கட்சிகள் குற்றவாளிகளாகின்றன. ஒன்று, அந்த பதவியை விட்டு விலகிய அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்களை விலகச் செய்து தங்கள் கட்சியில் சேர்வதை ஊக்கப்படுத்திய தவக அரசும் இதில் குற்றவாளிதான். இவர்கள் எல்லாரும் மக்களாட்சியை கேலி கூத்தாக்குகின்றனர். ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் வருவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் செத்து போனால்தான். இந்த 5வரும் மக்களை பொறுத்தளவில் திருவள்ளுவர் சொல்வார் அல்லவா, செத்தாருள் வைக்கப்படும் என்று. அப்படித்தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவில் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது இன்று நீங்கள் அரசியல் ஒரு மிகப்பெரிய பலம் கொளிக்கும் ஒரு தொழிலாகிவிட்டது. இதில் 100 கோடி முதலீடு செய்தால் 1000 கோடி அறுவடை செய்யலாம் என்ற ஒரு காலம் இது. அப்படி இருக்கும்போது பல ஆயிரம் கோடிகளை வைத்துக்கொண்டு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காமல் போகிறது. வாய்ப்பு கிடைத்து பல 100 கோடிகளை செலவழித்தவர்கள் வெற்றி பெற முடியாமல் போய்விடுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த 5 உறுப்பினர்களும் அன்றைய ஆளுங்கட்சியான திமுகவினரை தோற்கடித்து, இப்போது ஆளுங்கட்சியான தவகவை தோற்கடித்து, இவர்கள் இருவரையும் நிராகரித்து இந்த அதிமுக உறுப்பினர்கள் 5வரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த மக்களின் தீர்ப்பை சற்றும் கூட மதிக்காமல் பதவி விட்டு விலகியவர்களை நாமும் அந்த மக்கள் செத்தாருள் ஒருவராகத்தான் வைத்திருப்பர். 5 பேர் செத்து போனதால்
இடைத்தேர்தல் வருகிறது என்றே நாம் கொள்ளலாம். அதற்கு அந்த அதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது இன்றைய தவேக ஆட்சி. ஆனால் தவேக எப்படி திமுகவை தீய சக்தி என்று சொன்னதோ, இன்று அந்த தவேக, அதாவது அந்த முந்தைய தீய சக்தி தவேகவால் ஒழிக்கப்பட்டது. இன்று தீய சக்தியாக தவேக உருவெடுத்துள்ளது. அந்த தவேக அதிமுகவை மட்டுமல்ல, ஜனநாயகத்தையும் மக்களாட்சியையும் தேர்தல் நடைமுறைகளையும் ஒரு மக்களாட்சிக்குள்ள மாண்பையும் மக்களின் தீர்ப்பையும் ஒழிக்கும் தீய சக்தியாக மாறியுள்ளது. அரசியல் பள்ளி முன்னெடுப்பும் அரசியல் பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கவும் இந்த தமிழக அரசு போராடும் என்று சொன்னீர்கள் நீங்கள். இப்போது சிபிஎஸ்இ பள்ளியும் தமிழக வழி பயிலும் கல்வியும் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு முனை இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இப்போ 2 நாட்களுக்கு முன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர் கொடுத்தது கையூட்டு என்று லஞ்சம் தருவதாக லஞ்சம் தந்து இந்த காரியத்தை முடிக்கிறேன் அந்த காரியத்தை முடிக்கிறேன் என்று யார் சொன்னாலும் நீங்கள் கேட்காதீர்கள், அதை நம்பாதீர்கள். எனது உறவினர், எனக்கு தெரிந்தவர் என்று யார் வந்தாலும் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம் என்று இவர் சொன்னார். அதே நாளில் தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு சார்பில் பேசியவர்கள் இதற்கு முன் 20 லட்சம் 30 லட்சம் அந்த பள்ளிகளுக்கு அங்கீகாரம் அளிப்பதற்காக கையூட்டு பெற்றார்கள். இந்த முறை 1 ரூபாய் பெறாமல் எங்களுக்கு தந்துள்ளார் என்றார்கள். இது ஒரு இருவரும் பேசி வைத்து கொண்ட ஒரு நாடகம் என்றே தோன்றுகிறது. கையூட்டு வாங்காதது ஒரு பெருமை இல்லை. கையூட்டு வாங்காமல் தான் ஆட்சி செய்ய வேண்டும். நல்லாட்சி செய்வது உங்கள் கடமை. அதை ஒரு சாதனையாக சொல்ல வேண்டியதில்லை. முந்தைய ஆட்சியாளர்கள் கையூட்டு வாங்கியிருந்தால் அது பற்றி வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுத்து அந்த தொகையை மீட்க, அதை கையூட்டு பெற்றவர்கள் குற்றவாளிகள் என்றால் அதை கொடுத்தவர்களும் குற்றவாளிகள் தான். இருவரையும் அந்த சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கையூட்டு பெற்றவர்களை உள்ளே அடைக்க வேண்டும், கொடுத்தவர்களையும் உள்ளே அடைக்க வேண்டும், அந்த கொடுத்த பள்ளிகளின் உரிமத்தையும் ரத்து செய்ய வேண்டும். இதுதான் நடவடிக்கை. இப்போது இன்னொன்றையும் இதில் பார்க்க வேண்டியுள்ளது. இந்த பள்ளிகள் எல்லாம் தனியார் பள்ளிகள். அவர்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பதனால் ஒன்றும் மாற்றம் நடந்து விடாது. அவர்கள் கட்டணம் பெற்றுக்கொண்டு தான் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப் போகிறார்கள். அரசு பள்ளி நீங்கள் கூடுதலாக திறந்து இருந்தால் அதற்காக பெருமைப்பட வேண்டும். இந்த தனியார் பள்ளிகளுக்கு உரிமம் கொடுக்க, தடையில்லா சான்று கொடுக்க நீங்கள் அனுமதி அளிப்பது அதே வட்டாரத்தில் உள்ள அரசு பள்ளிகளை மூடுவதற்கு வழியாகிவிடும். அப்போது அரசு பள்ளிகளை மூடுவதற்கு நீங்கள் வழி செய்திருக்கிறீர்கள். அதை பார்த்து பெருமைப்படுவதற்கு இது ஒன்றும் இல்லை. சிறுமைப்பட வெட்கப்பட வேண்டிய கதை தான் இது. உங்கள் உண்மை கலந்த அரசியல் தகவலுக்கு நன்றி சார். வணக்கம். நன்றி.